நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன். நம்முடைய பாய்மொழி யூடியூப் சேனல்ல எத்தனையோ பதிவுகளை போட்டிருக்கோம். இன்றைக்கு வர்ற தேர்தலில் கூட்டணி எப்படி இருக்கும், எந்த தொகுதிகள் களத்துல முன்கூட்டியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எந்த தொகுதியில பிஜேபி லீடிங்ல இருக்குது அப்படிங்கிறத உங்களிடத்துல சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவு. கிட்டத்தட்ட பிஜேபி எல்லா இடங்கள்லையும் முன்னணி இடத்துல வேலை செய்யறது போல இணையதளங்கள்ல காட்டப்படுது. களத்துல கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இறங்கி வேலை செய்யறாரு. தம்பி என்னப்பா பிஜேபி புகழ்ந்து பேசுற, காசு வீசு வாங்கிட்டியா பிஜேபி கிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மையிட தான் சொல்லி ஆகணும். பிஜேபிக்கு எங்க போனாலும் கொடிக்கம்பு இருக்குது. எங்க போனாலும் ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு புதுமலை புகழாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீடா இருக்கட்டும், ஒரு கடை திறப்பு விழாவா இருக்கட்டும், அங்க வைக்கப்படக்கூடிய கட் அவுட்டுகள்ல, பிளக்ஸ் போர்டுகள்ல மோடியினுடைய படமும் அண்ணாமலையுடைய படமும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய படமும் வந்து சேர்ந்துருது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரூபத்துல வேறு வரைக்கும் போய் பிஜேபி சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். முதல்ல எதிரியின் பலத்தை கணிக்க தெரியாதவன் போர்ல தோற்று போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. முதல்ல ஒரு உண்மையை ஒத்துக்கங்க, பிஜேபி வளர்ந்துருச்சு, அதுல மாற்றமே இல்லை. அடுத்ததா இன்னொரு உண்மையை சொல்லி ஆகணும். ஒரு சில இடங்கள்ல தேர்தல் கூட்டணி குழப்பங்களை பிஜேபி ஏற்படுத்த போகுது. அது ஏற்படுத்தக்கூடியதுல கிருஷ்ணசாமி அவருடைய ஓட் பேங்க் அதை அதிகமா தக்க வச்சிருக்கிற பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதி. இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில கிருஷ்ணசாமி அவர்கள் எப்படியாவது தேர்தலில் நின்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிடணும், அந்த தொகுதியை தன் கைவசம் வச்சுக்கணும்னு நினைச்சாரு. அவருடைய கனவை சிதைக்கிற விதமாகத்தான் இந்த முறை தேர்தல் அமைய போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பே அவர் என்ன பண்ணினாருன்னா, தொகுதியில முக்கியமான இடங்கள்ல அவருக்கான அந்த பூத் மாதிரி வச்சு என்ன செஞ்சாரு, அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட பிளக்ஸ் போர்டுகள் அதெல்லாம் வச்சு வேலையை துவங்கினார். தேர்தலே இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு, அவரு பண்ணினார். இதெல்லாமே பிஜேபி அதிமுக கூட்டணிகளுக்கு கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தியது. கிருஷ்ணசாமி அவர்களை தென்காசி தொகுதியிலிருந்து ஓரங்கற்ற முயற்சியை பிஜேபியுடைய கூட்டணி எடுத்திருக்குது. கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் பிஜேபிக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்குமான நெருடல் துவங்கி விட்டது. சோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தர் தேவை இல்லையா? ஒரு வேட்பாளர் இல்லாமல் ஏற்கனவே பிரபலமும் தனியா ஒரு கட்சியும் தனக்கென்று ஒரு சாதிய பின்புலமான வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரை பிஜேபி கலட்டி விடாது. ஆனாலும் தென்காசியில் அவரை கலட்டி விடுற வேலையை பார்த்தாச்சு. அப்படின்னா அங்க யார் நிக்க போறா, எவர் நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது, எவரை அங்கு பிரபலப்படுத்துகிறார்கள், இந்த கேள்வி உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்காசிக்கு ஆளுநர் வருகிறார். ஆளுநர் ரவி அவர்கள் வர்றாரு. யாரை பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோகோ நிறுவனத்தினுடைய அதிபர் முதலாளி ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சந்திக்க வர்றாரு. ஒரு கெடுவாய்ப்பா, ஸ்ரீதர் வேம்பு தென்காசி தொகுதியில் போட்டியிட முடியாது. ஏன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதி ரிசர்வ்டு தொகுதி ஆயிடுது. சரி, அப்ப யார களத்தில் நிறுத்த போறாங்க? அப்ப ரிசர்வ்டு தொகுதி மக்களுக்கு அறியப்பட்ட முகமா இருக்கணும், மக்களுக்கு புதிய ஒரு யூத் சக்தியா இருக்கணும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்குது. சோ தென்காசியை மையமாக வச்சுதான் இனி வரக்கூடிய அரசியல் எழுதப்படும். இதுவரைக்கும் சென்னையை மையமா வச்சு எழுதப்பட்டுச்சு. சென்னை இதுவரைக்கும் எழுதின அரசியல் எழுத்துக்கள்லாம் தவறா எழுதப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பலதரப்பட்ட கட்சிகளும் குப்பை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. ஆனா யாருமே கண்டுகொள்ளப்படாத பகுதியா இருக்கிறது தென்காசி. இந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதிகளை பிடிக்கும் பொழுது கணிசமான ஓட் பேங்க ஒரு கட்சி தக்க வைக்க முடியும். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு இருக்கிறது 2 கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்துல. அந்த 2 கட்சிகள்ல மிக முக்கியமானது ஒன்று பிஜேபி, இன்னொன்று நாம் தமிழர். இந்த 2 கட்சிகளுமே தேர்தல் சமயத்துல கடுமையான யுத்தத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆளுங்கட்சி கூடவே பணபலம், மீடியா பலம், களத்துல நின்று இறங்கி வேலை செய்யறதுக்கு யூத்ஃபுல் போர்ஸ் பணத்தோட சேர்ந்து, மீடியா பலத்தோட சேர்ந்து யூத் போர்ஸ் உள்ள இறங்குது பிஜேபிக்கு. பஞ்ச பராரிகளுடைய கூட்டம் ஒரு பக்கம் தேர்தலில் இருக்குது, அது சீமான் படை பின்னால் இருக்குது. என்னப்பா அவங்கள பெருமையா சொன்னா இவங்களை சிறுமையா சொல்றேன்னா, உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்வதுதான் முதல்ல ஒரு போருக்கு அழகு. ஒரு போர்ல நிற்கிற போது எதிரினுடைய பலத்தை நாம குறைச்சி இட போடக்கூடாது. நாம பெருமையானவங்க, நாம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நாம பேசிக்கிட்டாலும்
எதிராளியின் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். அது முதல்ல ரொம்ப முக்கியம். இப்ப பிஜேபி ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்களை ஓரங்கட்டி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வேட்பாளரை கொண்டு வரணுங்கிற முயற்சியை பிஜேபி எடுத்திருக்குதுன்னா, பிஜேபியோட தேர்தல் வியூகம் இந்த தேர்தலில் வேறு மாதிரி இருக்க போகுது. அது ஜெயிக்கிறது தோக்கிறத தாண்டி தனக்கான ஓட் பேங்க் எவ்வளவு, இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட் பேங்க் எவ்வளவு வருது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா பில்டு பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி பிஜேபி கை கொடுக்குமா கை கொடுக்காதா அதெல்லாம் அவங்க நினைக்கிற கடவுள் முடிவுறட்டும். இப்போ இந்த பிஜேபி கிருஷ்ணசாமி அவர்களை ஓரங்கட்டிச்சு தென்காசி விட்டுட்டு ஒருவேளை வேற தொகுதி கொடுத்தால் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி கொடுத்தா இந்த கூட்டணி எப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்ப தென்காசியில யார் நிப்பா பிஜேபியின் சார்பா? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வருவது இயற்கை தான். ஆனா அந்த இயற்கை பிஜேபி காரனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கு நடக்கிற ஒரு திருமண விழாவிலையோ இன்றைக்கு நடக்கிற ஒரு புதுமலை புகழாவிலையோ நீங்க எங்க போனீங்கன்னாலும் யார் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று பிஜேபி நினைக்குதோ அவருடைய முகம் அங்கு மக்களிடத்துல கொண்டு போய் பிஜேபி தொண்டர்களிடத்துல கொண்டு போய் சரியா சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் தாண்டி இருக்குது. ஆனா வேட்பாளரை டிக்ளேர் பண்ணி மறைமுகமா வேலை நடக்குது. இதுதான் வேறு வரைக்கும் பிஜேபி பாய்ந்திருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வந்த விஷயம். இது திமுக செய்யல. இத்தனை ஆண்டு ஆட்சி பண்ண கட்சி யார் வேட்பாளர் அறிவிக்க முடியல. அதிமுக எத்தனை துண்டா உடஞ்சு கிடக்குது, ஒண்ணு சேர வழியில் அப்புறம் வேட்பாளர் அறிவிக்கிறது. கூட்டணி இன்னும் பேசி முடியல. தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்க முடியல, இன்னும் அறிவிக்கல. 2வது கட்ட சுற்றுப்பயணமே இனிதான் துவங்குது. அப்போ பிஜேபி எங்கேயோ இடத்துல கரெக்டா வேலை பார்க்கறவங்க புரிஞ்சுதா? இப்ப பிஜேபி புகழ்ந்து பேசுறதுக்கு அந்த வீடியோ இல்ல, மறுபடியும் சொல்றேன், ஆட்டம் இந்த தேர்தல்ல வேற மாதிரி வரப்போகுது. அந்த ஆட்டத்துல பிஜேபி ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. அதிமுகவை 2ஆ உடைக்கிற முயற்சியை ஏற்கனவே திமுக பண்ணிச்சு. அந்த 2ஆ உடைஞ்சத திமுக பயன்படுத்திக்க பார்க்கும். அந்த 2ஆ உடைஞ்சது இருக்கிற மிச்ச சுச்சத்தை பாஜக எடுத்துக்கும். இப்ப பாஜகவின் பக்கம் யார் நிற்பது? டிடிவி தினகரன் வாய்ப்புகளே இல்லாம திமுகவின் பக்கத்துல திமுகவின் நிழலில் ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவருடைய குடும்ப உறவுகள் காங்கிரஸ்ல இருக்கிறதால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, அப்ப சின்னம்மாவோட நிலைமை அதோ கதிதான். சரி, இப்போ அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ இபிஎஸ் அப்படின்னா ஓபிஎஸ் முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் பிஜேபி கொஞ்சம் உள்ள வச்சுக்கோ, தேவைப்பட்டா வெளியே தூக்கி போடும். எப்ப வேண்டுமானாலும் அதிமுகவோட கரம் கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியால தான் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால இந்த தேர்தலில் அந்த உரசலை அந்த முயற்சியை எடுக்காது. தனக்கான ஓட் பேங்க் எவ்வளவு அப்படிங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டிட்டு அதற்கு பிறகா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அழுத்தம் திருத்தமா 50 சீட்டுகளுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, தென்காசியில ஒரு வேட்பாளர்னு சொன்னியப்பா, அது யாரு நீங்களும் சொல்லவே இல்லை. இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் வீடியோ பேசிவிட்ட, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ரொம்பலாம் சொல்ல வேண்டாம். தென்காசி அப்படின்னு போட்டுட்டு அவருடைய பேரை நீங்க கூகுள்ல அடிச்சீங்கனாலே கூகுள் ஜி பல ரிசல்ட் அவங்கள்ட்ட கொடுப்பாரு. புரியலையா? தென்காசி ஆனந்தன், ஆனந்தன் ஐயாசாமி நினைக்கிற முழு பேரு தென்காசி ஆனந்தன் அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள் ஜி அப்படி 100 ரிசல்ட் ஒன்று கொடுப்பாரு. அவரை பத்தி தேடி தெரிஞ்சுக்கங்க. ஏதோ ஃபவுண்டேஷன்லாம் நடத்துறாரு, அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்காப்ல. சிவாஜி எங்கிருந்து வந்த, அமெரிக்கால இருந்து வந்தியா அப்படின்ற மாதிரி வெல்கம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பிஜேபிக்கு. ஸோ புது யூத் ஃபோர்ஸா வந்து இறங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் வேட்பாளர் யார் அப்படிங்கிற முடிவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்க வேண்டும். அறிவிச்சதுக்கு பிறகுதான் களத்துல சீமான் தம்பிகள் இறங்கி வேலை செய்வாங்க. அதுக்கு முன்னாடி வேட்பாளர்களை சேர்க்கிறது, வைக்கிறது, உறுப்பினர்களை சேர்க்கிறது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த அவர் தனி ஒருவருடைய பேச்சுக்களே அந்த கட்சிக்கு பலம், நாம் தமிழர் கட்சிக்கு பலம். ஆனா பிஜேபியுடைய பலம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்து. நாம எல்லாரும் இந்து. பாருங்க, நமக்கு கோவில் இல்ல, நம்ம கோவில் இடிக்கிறாங்க, அப்ப சர்ச்சை கட்டிக்கிட்டே போறான், மசூதி கட்டிக்கிட்டே போறான். அப்படி கொளுத்து போட்டா போதும், காப்புன்னு பாத்தீங்க. அப்படியே எவனாச்சும் வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இந்துக்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த பேசி அந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல அது பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாசத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்கத்துக்கு எங்கேயாவது கோயில் இடிப்பாங்க.
ரோட்டோரத்துல இருக்கும். ரோட்டோரத்துக்கு எல்லா விஷயங்களும் இடிக்கிறது போல இந்த கோயில் அடிச்சுட்டு வேற இடத்துல கெட்டுங்க அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க. வேற இடத்துல இடமும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுவான், அந்த கரெக்டா அந்த வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி பேசி விடுவாங்க. பாத்தீங்களா, இந்து சகோதரர்களே, நமக்காக ஒரு அரசாங்கம் அமையவில்லையா அப்படின்னு பேசுறான். பத்திக்குது. ஆனா இனம், மானம், உயிர், காற்று, இயற்கை, மழை ஒண்ணு இல்லை. ஒண்ணு பார்த்தாது. லஞ்சம் வாங்காத, குடிக்காத, மது குடிக்காத, சாராயம் குடிக்காத, பீடி சீட்டு குடிக்காத, ஊருக்கு ஒருத்தன் தான் சேர்றான். அந்த ஒருத்தனும் எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நான் ஒரு ஊர்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சிருப்போம். ஸோ இதுதான் சீமான் கட்சிக்கும் பிஜேபி கட்சிக்குமான வேறுபாடு களத்தில். ஆனா ஊருக்கு ஒருத்தர் நல்லவர் இருந்தாலும் அந்த நல்லவன் சொல்ற கருத்துக்கு எல்லாரும் தலையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காலம் எப்படி கை கொடுக்குதுங்கிறத 26 நடக்கிற சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். ஆனா 26 பிஜேபி தனிச்சு நிற்கிறதுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. சத்தியமா பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலைக்கே இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. அதனால 26 சீமான் தனித்து இருப்பதால் தேர்தல் அரசியல் வரும்பொழுது சீமானனுக்கு தான் அதிகப்படியான வாக்காளர்கள் வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அரசியல் ஸ்ட்ராட்டஜி, ஓட்டிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றது, ரூட் கடைசி நிலை வரைக்கும் தன்னுடைய கட்சி கட்டமைக்கிறது, இது எல்லாத்தையுமே பிஜேபி சீமானன் கட்சியை விட ஒரு படி மேல இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஏன்பா இப்படி சொல்ற நீ, நாமெல்லாம் சீமான் தம்பிகள் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்றீங்களாப்பா அப்படின்னா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அது என் வேலையும் இல்லை. நம்மை விட அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அதான் சொன்னல, ஒரு ஸ்பார்க் இப்படி பார்த்து கொளுத்தி போட்ட உடனே பத்திக்குது. ஸோ அந்த ஸ்பார்க், இன உணர்வு, மான உணர்வு, மது குடிக்க கூடாது, புகையில் இறந்தக்கூடாது, அதுக்கப்புறம் மலைகளை உடைச்சிட்டு போறது என்னன்னு கேட்கணும், ஆத்து ஓரங்களை ஆக்கிரமிக்கிறான் அது என்னன்னு கேட்கணும், சாக்கடை கால்வாய் தூர் வரல, இதெல்லாம் சீமானன் பேசுனா அதெல்லாம் ஏதோ என்னப்பா பூமர் கிட்ஸ் மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே, நாங்கள் தான் வாட்ஸ்அப்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா இந்த இந்து மதம், ரிலீஜன் வரும்போது, சாதி வரும்போது எங்கேயோ இடத்துல அப்படியே டேக்கிள் ஆகிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அதுதான் சிக்கல். அது பிஜேபிக்கு ஒரு பலமா இருக்குது. அந்த பலத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் பல பரீட்சை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கூட்டணி வியூகம் வர்ற தேர்தலில் கிருஷ்ணசாமி அவர்களை தென்காசியிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றி கொடுக்கலாம், அல்லது தென்காசியிலிருந்து அவரை அந்த பிஜேபி கூட்டணியிலே அவர் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது தெற்கு மாவட்டத்தில் தென்காசியில் அப்படி நடக்குது. அங்க பாமக நேரடியா பிஜேபி கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் 200% இருக்குது. சேர்ந்தால் இவர் தோல்வியுற்றாலும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அன்புமணி அவர்களுடைய அரசியல் கட்சியை காப்பாற்றி வைக்கிறதுக்கான பிராமிஸை பிஜேபி பண்ணியிருக்கிறதா ஒரு ரகசிய தகவல். அந்த ரகசிய தகவலை ரகசியமா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஐயா, எங்க சின்ன ஐயா அவர் ரொம்ப நல்லவர், அது உங்க சாய்ஸ். அப்புறம் திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அன்பான நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அவங்க அண்ணன் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்து இல்லை, மதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கடவுள்னு சொல்றாரு. ஆனா நாம இந்துக்கள் தான், நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி உங்க கட்சியில இருந்து ஆள் உருவிட்டாங்க. உஷாரா இருங்க. ஏன்னு கேளுங்க, சிறுபான்மையினர் அணி அப்படின்னு ஒரு அணியே அந்த கட்சியில் இருக்குது. அந்த அணிக்கு தலைமை, மாவட்டம், ஒன்றியம், வட்டம், சதுரம், செவ்வகம்னு நிர்வாக பொறுப்புகள் ஃபுல்லா ஃபில் பண்ணியிருக்கான். இடம் பத்தல. அவ்வளவு கூட்டம் பிஜேபியில் சேர்ந்தாச்சு. அப்ப திருமாவளவனுடைய அரசியல் அதை உடைச்சும் பிஜேபி உள்ள போயிருச்சு. அப்புறம் எங்கிட்டு போய் சீமானன் அரசியல் உடைக்கிறதுக்கு பிஜேபி முடியாதுன்னு சொல்றீங்க. ஸோ இந்த இடத்துலையும் சீமானனுடைய தம்பிகள் பிஜேபியுடைய ஆட்டத்திற்கு மயங்காம, அந்த உரசலோட சேர்ந்து காலத்தோட பயணிக்காம தனிச்சு நிற்கிறது ஒரு சிறப்பு தான். அந்த சிறப்போட வர்ற தேர்தலில் யார் வெல்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரபலமே இல்லாத ஒரு நபர், அறிமுகம் இல்லாத ஒரு நபர் பிஜேபியில் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை பிஜேபி எடுக்குமா, இல்லை ஒரு பல பரீட்சை பண்ணி பார்க்குமா, இல்லை அடுத்த வாட்டி ஆனந்தன் துரைசாமி நிறுத்திக்கலாம், இப்போ நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நிப்பாட்டி பார்ப்போம் அப்படிங்கிற தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணுமா, அல்லது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வேற ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவு எடுக்குமா. இதுக்கு எல்லாத்துக்கும் விட முக்கியமா ரோல் பிளேயர், கம்யூனிட்டி பேஸ்டா பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர் இருக்காங்க. இந்த ஜான் பாண்டியன் அவர்களை நம்ம உள்ள இணைச்சு விடுவோமா. மூவேந்தர் முன்னேற்ற கழகம் குரூப்லாம் இருக்கு, அந்த பக்கம் கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு, இவரெல்லாம் நம்ம உள்ள இணைச்சு விடுவோமா அப்படிங்கிற முடிவை எல்லாம் பிஜேபி வர்ற தேர்தலில் நிச்சயமா எடுக்கும். ஏன்னா தனி ஒரு அணியை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அந்த அணி அதிமுக கூட்டணி இல்லாத அணி. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி வீடியோவையும் பாருங்க.
நம்ம பேசின விஷயம் அவர் 1 மாசத்துக்கு அப்புறம் பேசுவாரு. அப்புறமா தம்பியும் அரசியல் கரெக்டா இருக்கணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.